ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பஜ்ஜி, போண்டா, வடை இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி இருந்தால் எத்தனை இட்லி தோசை வேணாலும் நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த நிலக்கடலை சட்னி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1/2 கப் நிலக்கடலை ஒரு பேனில் சேர்த்துருங்க. வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் லைட்டாக சூடு பண்ணினீங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நிலக்கடலையில் இருக்கிற தோலை நம்ம நீக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. இதே எண்ணெயில் நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அது கூட கட் பண்ண தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்குங்க. இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. 3/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயை இதோடு சேர்த்துருங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப அதிகமான தண்ணியும் சேர்த்துடக்கூடாது, நல்லா இருக்காது. அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. தாளிப்பை இந்த சட்னியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு நிலக்கடலை சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. இந்த சட்னி செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மசால் வடை, உளுந்து வடை செய்கிறீங்கன்னா இந்த சட்னியும் கூடவே செஞ்சுருங்க. இந்த சட்னி அந்த வடை கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.